ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுண்டக்காய் வத்தல் போடுறதா எப்படின்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து மிளகா வத்தல் எல்லாம் போடுவோம் இல்லையா. நம்ம வந்து இந்த அரிசி வத்தல்லேருந்து எல்லாம் இந்த வெய்ய நாளில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வடவன்லேருந்து எல்லாமே போட்டு நம்ம வச்சுப்போம். நம்ம அதேமாரி வந்து அந்த சுண்டக்காய் வத்தல் போடலான்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு இதுனாக்கா நம்ம பொரிச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கெல்லாம் காரக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் போட்டு நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். சில கடையில் வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கஷ்டம் இல்லையா. அதுக்காக இதை நான் வாங்கினேன், சந்தையில் வாங்கினேன். நான் இதை வாங்கி நல்லா கழுவி நல்லா உணர்த்தி வச்சுக்கிறேன். அந்த இடிகள் இருக்குல்லையா, அதை வச்சு லைட்டாக இடித்து, ஆனால் சில பேர் அதில் கட் பண்ணி போடுவாங்க. கட் பண்ணி போட்டால் அந்தளவுக்கு உள்ளார மோர்லாம் ஏறாது. ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டு நம்ம இந்த நல்லாலாம் நசுக்கூடாது, லைட்டாக கட்டி. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப இது பண்ணாக்கா உள்ளாக்க விதையெல்லாம் வந்துடும். அதுமாரி பண்ணி இது ஒரு 3 நாளே காஞ்சிரும். அந்த மோர் மிளகா எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் போட்டு காய வச்சு எடுத்து திருப்பி அதே மோர்லேயே போட்டு வச்சு நான் வந்து அடியில் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுருக்கேன். அடியில் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சு இதே மாதிரி சுண்டக்காய் வத்தல் போட்டு வச்சா அந்த வயிற்றில் உள்ள பூச்சிலாம் செத்துருன்னுவாங்க. இது வந்து மோர் மிளகா மாதிரி இதை வறுத்து என்ன பண்ணலாம், சாம்பாருக்கு இந்த காரக்குழம்புலாம் போட்டால் அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கடையில் வைக்கிற சுண்டக்காய் வத்தல்லாம் இருக்கும், சிலது கசக்கும், சில உப்பு அதிகமாக இருக்கும். நம்ம வெய்ய சீசன் நம்ம போட்டு வச்சுனாக்கா நம்ம வந்து வீட்டு உபயோகத்துக்கு நல்லா தாராளமாக நல்லா யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த சீசனில் கிடைக்கிறப்ப நீங்கள் போட்டு வச்சிங்கனாக்கா நம்ம கடையில் வாங்கினா அவசியமே இல்லை. மோர் மிளகா ஆகட்டும் இல்லை வந்து வத்தலாகட்டும் எல்லாமே நம்மளே போட்டு வச்சாக்கா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நம்ம வந்து தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, இவ்வளோ தான் நான் வந்து தட்டி போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து தட்டுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகம்தான். இருந்தாலும் நம்ம தட்டி போட்டால் தான் மோர்லாம் வந்து ஊறும். இந்த இப்போ ஒன்று வந்து இவ்வளோ இருக்குது பாருங்கள், இவ்வளோத்தி வச்சு நசுக்கணும். நல்லா நல்லா இல்லை, கொஞ்சம் ஓரளவு வச்சு நசுக்கணும். இது மாதிரி நம்ம நசுக்கினா தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், ஃபுல்லாக நசுக்கி போட்டதுக்குன்னா நான் நைட்டு ஃபுல்லாக வந்து மோரில் உப்பு போட்டு நல்லா வந்து ஊட்டணுன்னு நல்லா குழி விட்டு நாளைக்கு காலையில் எழுந்துச்சி காய வைப்பேன். நான் மோரோட எடுத்துகிட்டு காய வைப்பேன். திருப்பி சாயங்காலம் எடுத்து போகணும். நம்ம அதே நான் சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட கொடுத்து வாங்கி சொன்னேன். அவங்க சந்தைக்கு போனாங்க, வரலூர் சந்தைக்கு. அதான் இப்போ தான் தெரியுது ஏன் வந்து இந்த வத்தலுக்குலாம் அவ்வளோ விலை விற்குதுன்னு. ஏன்னா மண்ணை கட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை நல்லா கழுவி நல்லா உணர்த்தி, அது கழுவிட்டு நல்லா வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வந்து உணர விட்டு அப்போ தாங்க பண்ணணும். இது பாருங்கள், அந்த மோரில் பாருங்கள், இதில் நான் அந்த கல்லுப்பை நல்லா போட்டு வச்சிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மோர் மிளகா நீங்கள் இது பண்ணுறதுனா நீங்கள் என்ன பண்ணணும், தூள் உப்பு போடக்கூடாது, கல்லுப்பு தான் போடணும். இது நான் வந்து தயிராக வச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்து கொஞ்சம் மோர் பதத்துக்கு எடுத்து வந்திருக்கேன். இதில் இந்த கல்லுப்பு தேவையான அளவு நீங்கள் நிறையா போடக்கூடாது, திட்டமாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கடையில் வைக்கிற மோர் மிளகா, இந்த கொத்தரங்காய் வத்தல், இந்த சுண்டக்காய் வத்தல், எது மந்தக்காளி வத்தல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக உப்பாக இருக்கும். ஏன்னா அது கிடக்கூடாதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம திட்டமாக தானே போடுறோம், அவன் நல்லா வந்து ப்ராசஸ் பண்ணாலே காய் வைக்கலாம், அப்போ வீணாகவே ஆகாது. அதில் ஊற்றி நல்லா வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா இது மேலே தட்டுலாம் போட்டு மூடி வச்சு நைட் ஃபுல்லாக ஊறின பிறகு காலையில் எழுந்துச்சு இது மாதிரி நீங்கள் காய வச்சு திருப்பி மோரில் போட்டு எடுத்து வச்சாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று வேலை மறக்கட்டு பண்ணணும். நீங்கள் அது மாதிரி நீங்கள் வந்து இதை நசுக்குள்ளே கீழே பேப்பர் போட்டு நசுக்குனதா, அதை நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் போட்டிங்கனாக்கா அதிலே வெத்தெல்லாம் ஒட்டிக்கும். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு நீங்கள் இடித்து போட தான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வழவன்னு இருக்கும். டக்குன்னு எதுவுமே அதில் ஒட்டாது, அது சுண்டைக்காயெல்லாம் அதை ஒட்டிக்காது. நம்ம ஈஸியாக நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடலாம். சுண்டைக்காய் பாருங்கள், டெய்லி பகலில் காய வச்சு சாயங்காலம் மாதிரி எடுத்து வைக்கணும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுண்டைக்காய்